வறட்சின்னு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. நம்மளாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம், போற்றி துதிப்போம் எம் தேவனை. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். நல்ல கைகளை தட்டி பாடி உற்சாகமாய் இந்த மாலை வேளை தேவனை நாம் உயர்த்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே, இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாது சேர்த்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாது சேர்த்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையில் சோனமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையில் சோனமிழ்ந்து மாளாதே. ஆக்கும் ஜெயனோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆக்கும் ஜெயனோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே, ஆத்மாவின் கீதமே கீதமே. நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பின் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மறப்பின் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து சிவர் பாதை என்று மோது. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து சிவர் பாதை என்று மோடு. இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நேசர்
இயேசு என்னும் நாமமே. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? இயேசு ராஜாவை உயர்த்தி பாடுவோம். இயேசு என்னும் நாமமே. என் நேசர் இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் இயேசு என்னும் நாமமே, நாமமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே. என் நேசர் இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் மகிழ்வோம், மகிழ்வோம், தினம் ஆக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினம் ஆக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆஹா ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என் உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று நம்மை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வார். ஆஹா ஆனந்தமே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு சொல்லுவோமா? உலகத்தை படைத்தவர் நம் சொந்தமாயிருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நம் இரட்சகராயிருக்கிறார். சொல்லுவோம், ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அது அங்கே அவருடன் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அது அங்கே அவருடன் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும்
பெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமான, இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமான. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஜீவன் தந்தார். இயேசு ஹல்லேலூயா நம்மை மீட்டெடுத்தார். ஆமென். அதனால தான் நம்ம சந்தோஷமாய் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா ஆமென் அடிமைத்தனத்தை, எல்லா ஆமென் பாவ ரோகங்கள், வியாதிகளை ஆண்டவர் நீக்கினார். ஹல்லேலூயா. சிலுவையில் தன்னையே தந்து நம்மை மீட்டெடுத்தார். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல கைகளை தட்டி நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? சொல்லுங்க. புது வாழ்வு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம், அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா,
இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு. ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்வோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எனக்கு, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுவோமா, மகிழ்ச்சியோடு சொல்லுவோமா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுவோமா. ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஓ உயர்த்துகிறோம் எல்லாரும் கண்களும். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஜீவன் தந்தார், இயேசு நமக்கு விடுதலை தந்தார், இயேசு நமக்கு சமாதானத்தை தந்தார், வல்லமையை தந்தார், அபிஷேகத்தை தந்தார். எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை எண்ணி பார்த்து இந்த மாலை வேளையில் எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. எனக்கு எல்லாவற்றையும் நீர் தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. எந்த விஷயத்திலையும் ஆண்டவர் நமக்கு குறை வைக்கவில்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலும் நமக்கு தேவையானதை அவ்வப்போது தந்து கொண்டே இருக்கிறார். கையில உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. குறைவுகளை எல்லாம் மறந்துட்டு ஆண்டவர் உங்களுக்கு தந்தவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த துதிக்கிற இந்த நேரத்தில் எதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே ஆமென், விலை மதிப்பு மிக்க ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கு. ரட்சிப்பை விட ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீரே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி இயேசுவே, எங்களை மீட்டெடுத்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்ததற்காக நன்றி. எங்களை சுயாதீனர்களாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி. எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி. எங்க வாழ்வையே மாற்றினீரே, உமக்கு நன்றி. விலையேற பெற்ற தீரத்தமே அவர் வீலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணையிலே காயங்கள் காணுதே. கர்த்தன் இயேசு பாரோ
கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பாரோடனாய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தேவரத்தம் அவர் விழாவில் பாயுதே. சொல்லுங்க. விலையேற பெற்ற தேவரத்தம் அவர் விழாவில் பாயுதே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கு இணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற. ஹல்லேலூயா. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற நமக்காக குற்றமில்லாத ரத்தத்தை அவள் சிந்தினார். நமக்காக பாடுகளை ஏற்றிக்கொண்டார். நமக்காக நிந்தனைகளை சகித்துக் கொண்டார். நமக்காக ஏளனமான பேச்சுகளை பொறுத்துக் கொண்டார். இதைவிட மேலான அன்பை காண முடியுமோ? Can we see a better love than this? அவரை விட நம்மை நேசிக்க வேறு யாரும் இல்லை. சொல்லுங்க. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. இயேசு தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக விலையேற கனமுள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றுவதற்காக அவர் தன்னையே கனவீனப்படுத்தினார்.
நாம் செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தருகிறார். நாம் விடுதலை உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அடிமைத்தனத்திற்குள்ளாக ஆமென் ஆமென் தண்டனைக்குள்ளாக தன்னையை ஒப்பு கொடுத்தார். பாவமே செய்யாத சுத்தமான தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ட நமக்காக பாவமாக அதை எண்ணி பார்த்து இந்த மாலை வேளையில் நன்றி உள்ள இதயத்தோடு, நன்றி இதயத்திலிருந்து பொங்குகிற வண்ணமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எத்தனை பெரிய தியாகம், ஈடே செய்ய முடியாத தியாகம், எந்த அன்பினாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செய்து காண்பித்தீர். No man and no love can do this. Oh, le mahante le anta le shetarabayantu. விலையேற பெற்றோனாய் நம் மாற்ற விலையா எந்தனுக்கா கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்தே. தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்று திரு ரத்தமே அவர் பாயுதே. விலையேற பெற்று திரு ரத்தமே அவர் பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் பாயுதே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விலையேற பெற்றோராய் விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற தந்தையை தந்தார். சொல்ல விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை விலையேற பெற்ற உம்ரத்தார் விடுதலை கொடுத்து. விலையேற பெற்ற உம்ரத்தார் விடுதலை கொடுத்தி. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. ஆராதனை 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 ஆராதனை. ஓ என் அன்பரேசு, என் அன்பரேசு, என் அன்பரேசு, என் அன்பரேசு வழிகாட்ட
நண்பர், என் நண்பர், என் நண்பர் இயேசு, என் நண்பர் இயேசு, என் நண்பர் இயேசுவுக்கு. அவர் வழி காட்டுகிற தீபமாயிருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். ஆமென். வழி தெரியாமல் நாம் திகைத்து நின்று கொண்டிருக்கும் பொழுது வழி இதுவே என்று நமக்கு தெளிவை தந்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஏசாயா 42 அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், குருடர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி. குருடர்கள்னா பிசிக்கல் பிளைண்ட் கிடையாது. அங்கே ஆண்டவர் யாரை குறிப்பிடுகிறார்னா, வழி அறியாமல் வழி மாறி போய் ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் அடுத்து என்ன செய்வது, அடுத்து என்ன பண்ணுவது, அடுத்து ஆண்டவர் சித்தம் என்ன என்ற புரிதல் இல்லாமல் இருக்கிறவர்களை ஆண்டவர் குருடர் என்று அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றார், வாக்கு பண்ணுகிறார், குருடர்களின் அவர்கள் அறியாத வழியில நான் நடத்துவேன். ஒருவேளை இந்த உபவாச மாலை வேளையில வழி அறியாமல் அடுத்து என்ன செய்வது, அடுத்து நான் என்ன பண்ணணும், அடுத்து எந்த ஸ்டெப்பு நான் எடுக்கணும், எப்படி மூவ் பண்ணணும், எந்த டைரக்ஷனை நோக்கி நான் போகணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் நீங்க இருக்கலாம். இந்த மாலை வேளையில வழி காட்டுகிற தீபத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த வசனத்தை சொல்லுங்க, ஆண்டவரே குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினீரே. அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து முடிக்கும் வரை அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரே. கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக. எல்லாரும் கண்களை மூடி அர்ப்பணித்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு குருடனை போலதான் இருக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் அடுத்து என்ன செய்யணும், எப்படி மூவ் பண்ணணும், எப்படி நடக்கணும், எந்த பாதை சரி, எந்த பாதை தவறு, எந்த வழியை நான் தேர்ந்தெடுக்கணும், எனக்கு எதுவுமே தெரியல. ஐ அம் so empty and blind. I don't know what to do next. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீராக. சொல்லுங்க, ஏசாயா 42:16 வாக்கு பண்ணி இருக்கிறீரே, குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. இன்று நான் அறியாத வழியில நீர் என்னை நடத்துவீராக. ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. தெரியாத பாதையில எங்களை நடத்துவீராக. எங்க வாழ்க்கை இருளாய் இருக்கிறது, எங்க வாழ்க்கை இருளாய் இருக்கிறது. இருளை வெளிச்சமா மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாமா? இருளை வெளிச்சமாய் மாற்ற இந்த உலகத்திற்கு வந்தவர், இருளிலிருந்து இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஹல்லேலூயா இந்த உலகத்திற்கு வந்த தெய்வமே, எங்கள் வாழ்வில் இருக்கிற இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றுவீராக. எல்லாரும் ஜெபிங்க. கோணலாய் இருக்கிற பாதைகளை செவ்வைப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த பாதை எடுத்தாலும் கோணலா இருக்கு, ஆமென், கரடு முரடாக இருக்கிறது. நீர் நாங்கள் அறியாத பாதையில் எங்களுக்கு நடத்துவீராக. எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. எங்க அறிவுக்கு எட்டாத பாதையில நடத்துவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை ஆமென் ஒருவேளை ஆமென் அது கிரவுண்ட் ரியாலிட்டியை பேஸ்டா இருக்கலாம். ஆமென், இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும்னு ஆமென் நம்ம இந்த நிலத்திற்கு, இந்த பூமிக்கு உரிய சிந்தனைகள் உடையவளா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சிந்தனை நம்முடைய சிந்தனை விட மேலானது. ஹல்லேலூயா. நம்முடைய வழியும் அவருடைய வழியும் ஒன்றல்ல. ஆமென், நம்ம ஒருவேளை இப்படிதான் நடக்கும், இதுதான் நடக்கும், அவ்வளவு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் முடிகிற இடத்தில் ஆமென் துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவர், முடிந்து போகிற அந்த முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது அதை தொடர்புள்ளியாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, ஒருவேளை என் வாழ்க்கை முடிந்து போயிடுச்சு, நான் இருளுக்குள்ள போயிட்டேன், நான் ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டேன், மீண்டு வருவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை என்று நீங்கள் திகைத்து கொண்டிருப்பீர்களாகில் இந்த மாலை வேளை இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அறியாத வழியில என்னை நடத்துவீராக. எனக்கு தெரியாத பாதையில நீர் என்னை நடத்துவீராக. ஆமென். தெரியாத பாதையில் நடத்தி இருளை வெளிச்சமாக்கி கோணலானவர்களை செவ்வையாக்கி இதை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. எங்களை கைவிடாமல் இருப்பீராக.
எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, என்னுடைய மாம்சம், என்னுடைய சுயம் அழிந்து போகட்டும் ஜெபிங்க. ஆமென். நாமே ஒரு முடிவெடுத்துக்கொண்டு இதை தான் செய்யணும்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோமே, அது மாறணும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய வழியில. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு தெரியாத பாதையில் ஆண்டவர் நடத்துவா. பாதை இல்லாத இடத்தில் பாதையை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். Our God is a God who will create and make a way where there is no way. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நடத்துவீராக. துணையாட்னரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அர்ப்பணிப்போடு சொல்லுங்க, உங்களுடைய அன்பால் பலத்தால் என்னை அனல் மூட்டி அபிஷேகத்தில் நிரப்பி நடத்துங்கப்பா. உமக்கு பிரியமான வழியில நடத்துங்கப்பா. என் கண்களுக்கு தென்படாத வழியில நடத்துங்க ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு செய்யுங்கப்பா. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. என்னை மீண்டும் கட்டுங்க ஆண்டவரே. ஆனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஓஹோ அன்பால் பலத்தால் ஆனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை ரெண்டு கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 ஓ ஆராதனை. என் அன்பர் பாதை தெரியாத இடத்தில் நீரே எங்களுக்கு பாதையை காண்பிப்பீராக. உம்முடைய வசனமே எங்களுடைய கால்களுக்கு தீபமாயிருக்கட்டும், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கட்டும். உம்முடைய வசனம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. Let your word guide us through the way we can't see. Rebana tanyantere. நாங்கள் பார்க்க முடியாத, உணர முடியாத, அறிய முடியாத பாதையின் வழியாய் உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தட்டும். சலோம் ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவே, என் அன்பர் இயேசுவே, என் அன்பர் இயேசுவே, என் அன்பர்
நல்ல நேசராக, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. ஓ பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தே உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தே உலகிலே. என் காயம் பார்த்திடு என்று உன் காயம் மாறிடும் என்று, என் காயம் பார்த்திடு என்று உன் காயம் மாறிடும் என்று, நம்பிக்கையோடு நீ வந்தாய் துணையாக இருப்பேனே என்று, நம்பிக்கையோடு நீ வந்தாய் உனக்கு துணையாக இருப்பேனே என்று. பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தே உலகில். நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை, சொல்லுங்க, பாதை தெரியாத இருதயங்களை நீர் பாதை காண்பித்து நடத்துவே. குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்துவே. அவளுக்கு தெரியாத பாதையில் நடத்தி இருளை வெளிச்சமாக்கி கோணலானவை செவ்வையாக்கி அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, இந்த மாலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நல்ல நேச நீரங்களை நடத்துவீராக. எப்பொழுதுமே எங்கள் கரத்தை பிடித்து நடத்துவீராக. எப்பொழுதுமே உண்மையை நாங்கள் நம்பி இருப்போம். சொல்லுங்க, உண்மையை நம்பி இருப்பதா நீர் எங்களை பூரண சமாதானத்தால் நிரப்புவீர். ஆதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தே உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்பீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்பீரே. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை நடத்துவீராக. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசு நாமத்தில் துதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் முதல்ல படைச்சது வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சாலும் அது யாருக்காக படைச்சார் அப்படின்னா மனிதர்களாகிய நமக்காகத்தான் உருவாக்கினார். அப்போ மனிதர்களை எப்படி உருவாக்கினார்? முதல்ல பார்த்தீங்கன்னா குடும்பமாக உருவாக்கினார். ஆதாமை உருவாக்கி அவனுக்கென்று ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கினார். இதுலேருந்தே நமக்கு தெரியுது கர்த்தர் குடும்ப வாழ்க்கையை எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை முதல்ல துவங்கினது எங்கே? கல்யாண வீட்டில், திருமண வீட்டில். அப்போ அந்த குடும்பம், அந்த திருமணம், அந்த உறவு, கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற உறவை கர்த்தர் எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார் என்பதை அவருடைய ஊழியத்திலிருந்து, அவருடைய சிருஷ்டிப்பிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் அவருடைய மக்களாகிய நாம் குடும்பமாக வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவ்வளவாய் கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ இந்த குடும்ப வாழ்க்கைக்கும் வேத வசனத்துக்கும் என்ன சம்பந்தம்? வசனத்தை வாசிப்போம். 112ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். 112ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவருடைய கட்டளைகள் என்று சொன்னால் வேத புத்தகத்தில் தான் அவருடைய கட்டளைகள் அடங்கி இருக்கிறது. இந்த வசனங்களில் தான், ஆண்டவருடைய வார்த்தைகளில் தான் கட்டளைகள் அடங்கி இருக்கிறது. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனங்களை கை கொண்டு வாழும் பொழுது, இந்த வசனங்களில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானம் பண்ணி அவன் வாழும் பொழுது அவன் ஒரு பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். ஆமேன். அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவனுடைய வம்சம் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதர்களுடைய சந்ததி நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. குடும்பத்தின் ஆசீர்வாதம் எதில் அடங்கி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல, கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாய் இருக்கிறது தான் குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதமே அடங்கி இருக்கிறது. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் 128ஆம் சங்கீதம் எல்லாருக்குமே தெரியும். 128ஆம் சங்கீதம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது எது? கல்யாண நாள் தான். திருமண தன்றைக்கு ஏன் பிரசங்கம் ஞாபகம் இருக்காது, பாட்டு ஞாபகம் இருக்காது, யாரெல்லாம் வந்தாங்கன்னு ஞாபகம் இருக்காது, மனைவி ஞாபகம் இருக்கும் அல்லது கணவர் ஞாபகத்துக்கு இருக்கும். ஆனால் வார்த்தையில் முக்கியமாக ஞாபகத்துக்கு இருக்கிறது இந்த 128ஆம் சங்கீதம். ஒருத்தர் கூட மறக்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கல்யாணத்துலையும் திரும்ப திரும்ப நம்ம அட்டன் பண்ணுற அத்தனை கல்யாணத்துலையும் அதே வசனம் வாசிக்க வாசிக்க நமக்கு அது மனதிலே பதிந்து விடுகிறது. அந்த வசனமும் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவர் வழிகளில் நடக்கிறவன் என்றால் அவருடைய வழிகளை நம்ம இந்த தேவனுடைய வார்த்தையில் தான் கற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். லேட்டாக வந்தவங்களுக்காக நான் சொல்கிறேன், இன்றைக்கு தலைப்பு குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். குடும்பத்தில் வாழ்வு, வாழ்வு தரும் வார்த்தையில் குடும்பத்தில் வாழ்வு. இப்போ சங்கீதம் 128ஆம் சங்கீதம் முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோமோ, வசனத்தை வாசிக்கணும், அந்த பாதையில் நடக்கணும், வசனத்தை வாசிக்கணும், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். இப்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆம் வசனம் போன வாரத்தில் நம்ம தியானம் பண்ணினோம். அவனுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அந்த பாக்கியமும் நன்மையும் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, blessings and prosperity is yours. பிரியமானவர்களே, blessing and prosperity, பாக்கியமும் நன்மையும் என்ற வார்த்தைக்கு அதன் அர்த்தம் என்ன என்றால் ஆசீர்வாதமும் பொருளாதார செழிப்பும் உங்களுடையது. அது போன வாரத்தில் நம்ம அதை கற்றுக்கொண்டோம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் மனைவி, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ என்று சொல்லிவிட்டு உடனே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உன் மனைவி. அப்புறம் குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற, அவருடைய வழிகளில் நடக்கிற, வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். குடும்ப வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? அவர்களுடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. மனைவி எப்படி இருப்பாளா?
வீட்டு ஓரங்களில் இருப்பான். இல்லையா? வீட்டு ஓரங்கள்னா என்ன அர்த்தம்? நம்முடைய குடும்பத்தில் இருப்பான். சுற்றி சுற்றி மற்ற வீட்டிலலாம் ஓடி போய் அங்கே போய் இங்கே போய் கதை பேசி, அங்கே கதை பேசி, இங்கே கதை பேசி, அதெல்லாம் இல்லை. வீட்டில், நம்முடைய வீட்டில், வீட்டு ஓரங்களில் இருந்து அந்த வீட்டு காரியம் எப்படி நடக்குது, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, குடும்பத்தில் கணவர் எப்படி இருக்கிறார் என்று குடும்பத்தை சார்ந்து அந்த பெண் இருப்பாள். ஆமென். நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி என்கிட்ட அன்பாகவே இருக்கிறது கிடையாது, ஆனால் மற்றவங்களெல்லாம் பார்த்தா எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேசுகிறா. சில ஆண்களோட தவறான பழக்கத்தில் போய் ஃபோனில் பேசி பேசி என்னுடைய மனைவி என்னை மதிக்கிறதே கிடையாதுன்னு எத்தனையோ பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற, பைபிளை தியானம் பண்ணி அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அவனுடைய மனைவி அவனுடைய வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வீட்டு ஓரங்களில் வீட்டோடு இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கனி தரும் திராட்சை கொடி. சும்மா சொல்லலை, திராட்சை கொடியை போல இருப்பான்னு சொல்லலை, கனி கொடுக்கிற திராட்சை கொடி. அப்போ ஒரு மனைவி என்றால் ஒரு கனி கொடுக்கிற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். ஒரு மனைவி என்றால் அவளால், கனி என்று சொல்லும் பொழுது மரத்துக்கு பலன் எது? கனி. அதே போல குடும்பத்துக்கு ஒரு மனைவியால ஒரு பலன் கிடைக்க வேண்டும். ஆமென். ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் அவளிடத்தில் இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளை கொடுக்கிற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். வீட்டு வேலைகளை நல்லாக செய்து கணவனை நன்றாக கவனித்து கொள்ளுகிற, பிள்ளைகளை நன்றாக கவனித்து கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு பெண்ணாக கர்த்தருக்கு பயந்து வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிற ஒரு மனுஷனுக்கு அந்த மனைவியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கனி தரும் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமான இல்லை, 3 விதமான கனி இருக்குது. ஒன்று இனிப்பான கனி, அப்புறம் புளிப்பான கனி, அப்புறம் கசப்பான கனி. 3 விதமான கனி. பெண்கள் நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் எப்படிப்பட்ட கனி கொடுக்குறீங்க. சகோதரர்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், உங்கள் மனைவி எப்படிப்பட்ட கனி கொடுக்குறாங்க. அவள் பேசினாலே பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கர்த்தருடைய வழியில் நடக்கலை, இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணணும்னு அர்த்தம். அப்புறம் அவள் பேசுறது கசப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குன்னா அதையும் யோசித்து பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? கசப்பான வார்த்தைகளை நம்ம பேசும்போது கணவருக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் இனிப்பான கனி கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் நம்புகிறேன், இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த மனிதனுக்குரிய ஆசீர்வாதம், மனைவி நல்ல இனிப்பான கனி கொடுக்கக்கூடிய, நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனைவியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. அடுத்தது அது எப்படிப்பட்ட கனி? திராட்சை கொடி, திராட்சை பழங்களை கொடுக்க. திராட்சை செடி ரொம்ப வித்தியாசமானது. ஆமென். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக யூதர்களுடைய வாழ்க்கையில் திராட்சை பழம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா விருந்து திராட்சை ரசம் தான், அதுதான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்டையும் நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது நாங்கள் பார்த்துருக்குறோம், வீடுகள்லாம் இருக்கும். அந்த வீடுகளில் எல்லா வீட்லேயும் திராட்சை பழ கொடி இருக்கும், அங்கே இருக்கும். ஆகவே ஏன் என்று சொன்னால் அந்த திராட்சை செடி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் நெட்டில் சும்மா திராட்சை பழம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த திராட்சை பழங்கள் இருதயத்துக்கு ரொம்ப பலனை கொடுப்பதா, இருதயத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதம், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வந்து திராட்சை பழங்கள். அப்போ ஒரு கணவனுடைய இருதயத்துக்கு பலனை கொடுக்குறதும் மனைவி தான், பலவீனத்தை கொடுக்குறதும் மனைவி தான், இல்லையா? மனைவி பேசுகிற வார்த்தையில் இடிஞ்சு போகிற கணவனுங்களும் இருக்கிறாங்க, மனைவி பேசுகிற உற்சாகமான வார்த்தையில் பலனடைந்து நிமிர்ந்து நிற்கிற கணவர்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த திராட்சை ரசம் என்பது இருதயத்துக்கு பலன் கொடுப்பது. இருதயம்னு சொல்லும்போது அது கிட்டத்தட்ட ஹார்ட், ஒரு அன்பை குறிக்கிறது. ஒரு கணவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பெண் அப்படின்னா அது திராட்சை பழம், அதை தான் குறிக்கிறது. ஆமென். அடுத்தது இந்த திராட்சை ரசம் சந்தோஷத்தை கொடுக்கும், மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், களிப்பை கொடுக்கும் திராட்சை ரசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பது யாரு? மனைவி தான். ஆமென். அப்போ ஒரு பைபிள் வாசிக்கிற, நேசிக்கிற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பாருங்க. அவனுடைய மனைவி அவ்வளோ அழகான ஒரு திராட்சை கொடியை போல இருந்து திராட்சை பழங்களை கொடுத்து
அவள் அடுத்தது வந்த வார்த்தை சொல்லுகிறது கொடி. செடி அல்ல, கொடி. நான் அடிக்கடி சொல்லுவேன், செடிக்கும் கொடிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன வித்தியாசம்? செடி ஸ்ட்ரைட்டாக அப்படியே நிற்கும், கொடி அதை சுற்றி படர்ந்து இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்மெல்லாம் பெண்கள் யாரு கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், திராட்சை செடி கிடையாது, திராட்சை கொடி. ஆமென், ஹல்லேலூயா. திராட்சை கொடி என்று சொல்லும் பொழுது அந்த கொடி எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றின் மேலே படர்ந்து தான் இருக்கும், நேராக நிற்கவே முடியாது. எந்த மனைவிகளும் சொல்லலாம், என்னுடைய ஓன் காலில், சொந்த காலில் நான் நிற்பேன்னு சொல்லலாம். ஆனால் அது தவறு. ஒன்று, ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ரெண்டாவது, கணவனை, குடும்பத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நான் எங்கே வேணால் போவேன், உங்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது, எங்கே போகணும் வருவேன், அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று எந்த குடும்பத்தில் ஒரு மனைவி சொல்கிறாளோ அங்கே சந்தோஷம் இருக்கவே முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் கணவனிடத்தில் அனுசரித்து, கணவனிடத்தில் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி, அனுமதி கேட்டு, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பெண் தான் அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆமென். அப்போது ஒரு பக்கம் பெண்களாகிய நாம் இந்த வேத வசனங்களின்படி நடக்கும் பொழுது நாம் நம் வீட்டோரங்களில் கனி கொடுக்கக்கூடிய, இனிப்பான கனி கொடுக்கக்கூடிய திராட்சை பழங்களை போன்று அந்த கனியை கொடுக்கிற ஒரு திராட்சை கொடியை போல நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். ஆண்கள் கர்த்தருடைய வேத வசனத்தை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவி உங்கள் வீட்டோரங்களில் இருந்து குடும்பத்தை பாதுகாத்து, குடும்பத்தை பண்படுத்தி, நல்ல இனிப்பான கனிகளை கொடுத்து, உங்களுடைய இருதயத்துக்கு பக்க பலனாக இருந்து, இருதயத்தை தாங்கி, உங்களை நேசித்து, உங்களுடைய மேலே சார்ந்து, உங்கள் குடும்பத்தை பற்றி படர்கிற ஒரு நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை சில குணங்கள் தப்பாக இருந்தால் கூட நம்ம ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம நம்பணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா என்னுடைய மனைவி எனக்கு ஒரு ஆசீர்வாதமான திராட்சை கொடியை போல இருப்பாள் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்க 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 கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்கு வந்து தங்கும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உன் பிள்ளைகள், அந்த வசனத்தை வாசிங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எந்த அளவுக்கு வேதத்தை வாசித்து அதை நேசித்து அதில் பிரியமாய் இருந்து அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளைப் போல கர்த்தர் மாற்றுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒலிவ மரம் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒலிவ இலைகள் அது மிகவும் பலன் உள்ளது. சரீரத்துக்கு நிறைய அதில் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறது. ஹெல்த்து ரொம்ப அதை அரைச்சி குடித்தாலே பயங்கரமான சரும வியாதிகள்லாம் போயிருதான். அவ்வளோ சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒலிவ இலைகள். அந்த ஒலிவ இலைகள் பார்த்தீங்கன்னா அது சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கும். அப்படி தானே? ஆலிவ் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஜெயத்துக்கு அடையாளம். அந்த ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா முடிசூட்டப்படுறவங்களுக்கு ஆலிவ் இலையால் செஞ்ச அந்த க்ரௌன் வைப்பாங்க. காரணம், அது ஒரு ஜெயத்தை குறிக்கிறது. ஆமென். உங்களுடைய பிள்ளைங்க, அதாவது ஒலிவ மர கன்றுகள் என்று சொல்வதற்கு நான் சொல்லி கொண்டு போகிறேன். ஒலிவ மரத்தின் இலை, அதனுடைய பூ, அதனுடைய காய், அதனுடைய பழம், அதனுடைய கொட்டை, அதனுடைய வேர், அதனுடைய மரப்பட்டை, மரம், வுட்டு எல்லாமே பயன் கொடுக்கக்கூடியது. ஒலிவ மரம்னு எடுத்துட்டிங்கன்னா, நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வகையான சிலுவைகள், நிறைய காரியங்கள் எல்லாம் ஆலிவ் வுட்ஸில் செஞ்சு வைத்திருப்பாங்க. அப்புறம் ஆலிவ் ஆயில், அந்த கொட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட ஆலிவ் ஆயில் ரொம்ப விசேஷமானது. முகத்துக்கு களையை உண்டாக்கக்கூடியது, முடிக்கு நல்லது, இன்னும் சரீரத்தில் அதை குடித்தா கொலஸ்ட்ரால்லாம் குறையுது, இப்படி கண்டறிந்திருக்காங்க. இப்படி எல்லா விதத்திலும் ஆலிவ் மரத்துடைய, ஒலிவ மரத்துடைய காரியம் எல்லாமே, அதாவது டாப் டு பாட்டம் பிரயோஜனம் உள்ளது. ஆமென்.
அப்போ இது எதை குறிக்கிறது? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். ஆமென். யாருக்கு? எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒலிவ மர கன்றுகளை போல, அதுவும் பாருங்க, உன் பந்தியை சுற்றிலும். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய பந்தியை சுற்றிலும் இருக்கணும், நம்மோடு கூட இருக்கணும், நம்மை சார்ந்து இருக்கணும், நம்மோடு இருக்கணும். ஒருவேளை பிள்ளைங்க வேலை நிமித்தம் வெளி தேசத்துக்கு போயிருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய கான்டாக்ட் நம்மளோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் பிள்ளைகளை குறித்து ரொம்ப வேதனையான காரியம். நல்லா படிக்க வைத்து நல்லா வேலைக்கு போக வச்சு அனுப்புகிறோம், தைரியமாக பிள்ளைங்க பழகட்டோன்னு அனுப்புகிறோம். போகிற இடத்துல படிக்கிற இடத்துல தேவையில்லாத நபர்களோடு பிள்ளைகள் பழகி அவங்க வேதனை, பெற்றோருக்கு வேதனை கொடுக்குற பிள்ளைகளாய் மாறிடுறாங்க. சின்ன பிள்ளை தான், 15 வயசு 18 வயசு 13 வயசு, காணோம், ஓடி போயிட்டா. இந்த இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓடி போயிட்டா, ஜெபம் பண்ணுங்க. சின்ன வயசுல படிக்கிறதுக்குன்னு பிள்ளைங்களை நம்புறாங்க, ஆனால் பிள்ளைங்க போயிடுது. வேலைக்கு அனுப்புகிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க, திருமணம் முடித்து கொஞ்ச நாளையில் தாய் தகப்பனை கவனிக்காம மாமனார் மாமியாரை கவனிச்சுட்டு போயிடுறாங்க. மாமனார் மாமியாரை கவனிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கவனிக்கணும், அதுவும் பெற்றோர் தான். ஆனால் தன்னுடைய பெற்றோரையும் கவனிக்கணும். அதே போல் அதுக்கப்புறம் தான் தன்னுடைய மனைவியுடைய பெற்றோரை கவனிக்கணும். ஆகவே இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாட்ட பேசுகிறதே கிடையாது. கேட்டால் மருமகள் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறா. அவங்க அம்மா அப்பாட்ட பேசலாமா, இவங்க அம்மா அப்பாட்ட பேசக்கூடாதா? இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் குடும்பங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. எவ்வளோ வேதனையான காரியங்கள். பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்க நல்ல ஃபீஸ் கட்டி சரி பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டோ வியாதியோ மரணமோ தற்கொலையோ வந்து பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுது. பிள்ளைகளுடைய பலனை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை நிறைய பெற்றோருக்கு வருது. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தய சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருந்து அவர்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது, அதில் பிரியமாக இருக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தோட்டத்தை போல இருக்கும். அதனால தான் நான் அந்த புத்தகத்தை எழுத ஆண்டவர் கிருபை கொடுத்தார். என் குடும்பம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அதில் நம்முடைய குடும்பம் எப்போவுமே ஒரு செழிப்பாக இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். அதே போல் என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் என்ற புத்தகத்தையும் வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதில் அவ்வளோ வேத வசனங்கள். இந்த வேத வசனங்களின்படி என் பிள்ளைகள் வாழ்ந்தால் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் நடந்தால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது தான் அந்த புத்தகங்களின் சாரம்சம். ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நம்ம நடந்தால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம், ரூத்துக்கு ஒரு குழந்தை பிறந்த பொழுது நகோமியை பார்த்து அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம், உன் மகன் உன் முதிர் வயதில் உன் மருமகள் உனக்கு பெற்ற அந்த குழந்தை உன்னை ஆதரிக்கிற பிள்ளையாக இருப்பாளாக. அவன் முதிர் வயதில் நீ பெற்றதினால உன்னுடைய முதிர் வயதிலே அவள் உன்னை ஆதரிக்கிறவளும் உன்னை ஆதரிக்கிறவர்களுமாய் ஆறுதல் செய்கிறவளுமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையிலேயே நம்முடைய பிள்ளைகள் நம்மளை ஆதரிக்கிறவர்களாக இருக்கணும், நமக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் அப்படியே செய்வார். இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்தால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும் பார்த்தோம்.
இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் விதிக்கிற கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடாமல் போனால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து விழும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிற நிறைய சாபங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல ஒரு வசனத்தை வாசிங்க, 39ஆம் வசனம். 39. திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பசங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். பாத்தீங்களா? அதுல சொல்லப்பட்டிருக்குது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பா. இதுல பாருங்க, அப்படியே ஒரு ஆப்போசிட். வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனா திராட்சை ரசம் குடிக்க மாட்டா. திராட்சை பழத்தை நீ என்ன செய்ய முடியாது, சேர்க்கவே முடியாது. உன்னுடைய மனைவியினால கிடைக்கிற சந்தோஷத்தை நீ என்ன செய்ய முடியாது, ஆனா திருமணம் என்னவோ நடக்கும், திருமணம் நடக்கும், மனைவி இருப்பா, ஆனா மனைவியினால வருகிற ஆறுதல் சந்தோஷம் இவற்றை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஒலிவ மரங்கள் உன் எல்லையில் எங்கும் இருக்கும், ஆனாலும் அதின் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை, உன் ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போ. பாத்தீங்களா? ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள்னு 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வசனத்தின்படி நடக்காவிட்டால் என்ன காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒலிவ மரங்கள்லாம் இருக்கும், ஆனா அந்த ஒலிவ மரத்தின் பலனை நீ என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அந்த பிஞ்சுகள் என்ன செஞ்சிருமா, உதிர்ந்துரும். ஒலிவ மரம் இருக்குது உண்மைதான், ஆனா அதனால் வருகிற ஆசீர்வாதங்களையும் பலனையும் நம்ம அனுபவிக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள். அங்கேயும் இங்கேயும் கர்த்தர் பாருங்க அவ்வளோ அழகா கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடு கூட இரார்கள். பாத்தீங்களா? ஒலிவ மரம்னு சொல்லிட்டு அடுத்தது எதை சொல்றார், கம்பேர் பண்றாரு, பிள்ளைகளை சொல்றார். ஒலிவ மரம் எப்பொழுதுமே பிள்ளைகளை குறிக்கும். அடுத்த வசனம் சொல்லுகிறார், பிள்ளைகளெல்லாம் பெறுவாய், ஆனா பிள்ளைகள் உன் கூட இருக்க மாட்டான். இது ஒரு சாபம். யாருக்கு கிடைக்கிற சாபம் தெரியுமா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு, அதன்படி நடக்காதவர்களுக்கு, அதை தியானிக்காதவர்களுக்கு கிடைக்கிற சாபம். அப்போ ஆப்போசிட்டா யோசித்து பாருங்க. நம்ம வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், வேத வசனத்தில் பிரியமாய் இருந்தா கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு கூட இருப்பார்கள், நம் பந்திய சுற்றிலும் இருப்பார்கள். பிள்ளைகளுடைய பலனை அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படியோ ஆயிருமோ அப்படி நினைக்காதீங்க. நீங்க வேதத்தை நேசித்தால், வேதத்தை தியானித்தால், வசனத்துக்கு நடுங்குனா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த 128ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 128:6. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். மனைவி பிள்ளைகள், அடுத்தது யாரு, பேர பிள்ளைகள். அப்போ ஆண்டவர் பேர பிள்ளைகளை பார்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் சந்ததி சந்ததியாய் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ குழந்தை இல்லாமல் இருந்தா இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்னீரே, கர்த்தர் எங்களுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளை காண கிருபை செய்யும். ஆனால் அதே வேளையில் நம்ம செய்ய வேண்டிய காரியம், வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பாருங்க, இது நான் அடிக்கடி சொல்லுவேன், பைபிளே பிடிக்காத ஒரு வசனம் எனக்கு இதுதான். எப்பவும் சொல்லுவேன், பிடிக்காத வசனம். ஏன் தெரியுமா? நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே முதல்ல ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்தா நிறைய பேருடைய வாழ்க்கையின் பாதி முக்காவாசி நேரம் யாருக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க? பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேதத்தை மறந்தால்
நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இதை விட ஒரு கடூரமான காரியம் கர்த்தர் சொல்றது வேற எதுவுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த வேதத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆமே, நீங்கள் தீர்மானம் பண்ணிடுங்க, நான் வேதத்தை மறந்துட்டா என் குடும்பத்தை கர்த்தர் மறந்துடுவார், என் பிள்ளைகளை மறந்துடுவார். அதை விட பெரிய சாபம் வேற என்ன? பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நிமிஷம் மறந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவ்வளவுதான். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனை, ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். எப்போது? அவர் நம்மை நினைத்தால். நினைத்தால் ஆசீர்வாதம், மறந்தால் ஒண்ணுமே இல்லை. அப்போ இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணிருங்க, பைபிள் வாசிக்கிறதுனால ஏதோ ஒன்று ஏனோ தானோ அப்படியெல்லாம் நீங்கள் வாசிக்காதீங்க. தயவு செஞ்சு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே, குடும்பத்தில் வாழணும்னாலே இந்த பைபிள் தான். ஆமேன். இந்த வேதம் இல்லாட்டா வாழ்க்கையே இல்லை. ஆமேன். வேதம் இல்லாட்டா குடும்பமே இல்லை, வேதம் இல்லாட்டா மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, பேரப்பிள்ளைகள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ வேத வசனத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் நாம் வாழ்ந்து சுகமாக இருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் எப்போவுமே இந்த ஓசியா அந்த வசனத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. சரி, இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால எந்தெந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சில குடும்பங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆதியாகமம் 22:18 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? இந்த ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். பாருங்க, ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம், உன்னுடைய சந்ததிக்குள் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தார் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உடனே எழுந்து போனான். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ எல்லா விதத்திலும் அவன் கீழ்ப்படிந்தான். ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்தார், கொடுத்துட்டு இதை எனக்கென்று நீ பலி செலுத்து. நாம இருந்தால் நிச்சயமாக அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கவே மாட்டோம். எதுக்கு வேணால் கீழ்ப்படிவோம், பிள்ளைய கொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிவோமா? பலி செலுத்துறதுக்கு இல்லை. ஆண்டவரே கொஞ்சம் நல்லா வளர்ந்து பெருசாகட்டும், அவனை உங்களுக்குனே ஊழியத்துக்குனே அர்ப்பணிச்சிடுறேன், அவ்வளோதான். அவன் அப்புறம் எனக்கு வேணவே வேணாம். நீங்கள் எப்போ என்ன பண்ணுவீங்களோ, உங்கள் பாடாச்சு பிள்ளை பாடாச்சு, கொஞ்சம் ஒரு 10-15 வயசுக்கு நான் வளர்த்து கொடுத்துட்றேன், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆபிரகாம் உடனே அர்ப்பணித்தான். தன்னுடைய மகனை பலிபீடத்தில் கிடத்தினான். கிடத்தி கத்தியை ஓங்கினான். நாம இருந்தால் பலிபீடத்து மேலே கடத்த கூட செஞ்சிருவோம். ஏசப்பா இப்போவாது ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பிள்ளை விட்டுருங்கன்னு கெஞ்சி இருப்போம். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. கத்தி எடுத்து ஓங்கும்போது அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் நிறுத்துன்னு சொல்கிறார். அப்பவும் நிறுத்திட்டான். ஒவ்வொரு காரியத்திலும் ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படிந்ததுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்று சொல்லி அந்த வரிசையில் தான் தொடர்ந்து ஆண்டவரும் வந்து இப்படியாய் சந்ததி சந்ததியாய் அவர்கள் இன்னும் நிலைத்து நிற்கிறார்கள். அவர்கள் பேரை இன்னைக்கும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிற அளவுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை இருந்தது. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த ஆபிரகாம் அவனுடைய சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லி அந்த 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன்.
உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆபிரகாமின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். குடும்பமாய் சந்ததியாய் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு ஒரே காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஆமென். அதே வேளையில் ஆதாம் ஏவாள் என்று ஒரு அருமையான குடும்பத்தை கர்த்தரே உருவாக்கினார். கர்த்தர் உருவாக்கின அருமையான குடும்பம் தான் எது? ஆதாமும் ஏவாளும். ஆண்டவரே உருவாக்கினார், கரத்தினால உருவாக்கினார். அந்த உருவாக்கின அந்த ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். நிம்மதியா ஆசீர்வாதமா வாழ வேண்டிய அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டது மட்டுமல்லாமல் அவருடைய பிள்ளைகளை பாருங்க, சந்ததி ஆசீர்வாதமா இருந்தாங்களா? இல்லை. ஒரு மகன் கொலை செய்யப்பட்டான், அடுத்த மகன் கொலை செய்தான். அவனுக்கும் ஆண்டவர் மரண தண்டனையை விதித்து வெளியே அனுப்பிவிட்டார். இப்படி அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. காரணம், இந்த இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினார். ஆண்டவர் சொன்னார், நீ எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும், நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று சொன்ன பொழுது அந்த பிசாசு தந்திரம் பண்ணது. பிசாசு தான் தந்திரம் பண்ணுமே. சகோதரர் சொன்னாங்க இல்லையா, வசனம் உள்ள வந்த உடனே சாத்தா என்ன செஞ்சிருவான்? இவங்க கீழ்ப்படிஞ்சிருவாங்கங்கிறதுக்காக உடனே வசனத்தை தூக்கி போட்டுருவான். அல்லது அடுத்தது என்ன செய்வான்? முட்கள் போல வேதனைகளை, உலக கவலைகளை கொண்டு வந்து நெருக்குவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பாரை போல உலக மயக்கம், ஐஸ்வர்யம் இவற்றெல்லாம் கொண்டு நெருக்குவான். ஆனாலும் அவைகளை மீறி எந்த மனிதன் கீழ்ப்படுகிறானோ அங்கதான் 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சது கீழ்ப்படியக்கூடாது, சாத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடாது, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் தெரியும். ஆனால் இந்த சாத்தான் உலக ஆசைகள், உலக மயக்கங்கள், கண்களின் இச்சை இவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை விட உலகம்தான் முக்கியம் என்பதை அவனுக்கு உணர்த்தினபடியினால கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் நம்ம உலகத்துக்கும் உலக ஆசை இச்சைகளுக்கும் சாத்தானுக்கும் கீழ்ப்படிஞ்சிட்டா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டான். சந்ததியாய் அந்த சாபங்கள் தொடர்ந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நோவா கடைசியில் உத்தமனாக இருந்ததுனால தான் அந்த நோவாவின் நிமித்தம் திரும்ப கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாபங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அது ஒரே மனுஷனுடைய அக்கிரமமெல்லாம், நினைவுகள் எல்லாம் அக்கிரமமானது என்று கண்டார். கடைசியில் பார்த்தா ஒரு நோவாவை கர்த்தர் கண்டுபிடித்தார். நோவாவில் பார்க்கும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஏதோ கப்பல் கட்டினா, பேழை கட்டினா, எல்லாத்தையும் இது பண்ணா அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்போ ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார் பார்த்தீங்கன்னா 14 இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். கொப்பேர் என்ற மரத்தினால பேழையை கட்டு, அந்த பேழையில் இத்தனை அறைகள் இருக்கணும், இந்த பேழையில் இன்னென்ன அளவு இருக்கணும், இப்படியெல்லாம் அளவெல்லாம் சொல்லி அந்த பேழையை கட்ட சொல்லுகிறார். அந்த பேழையில் யாரெல்லாம் உள்ளே போகணும், எந்தெந்த மிருக ஜீவன்கள், பறவைகள் எப்படி போகணும், ஜோடாக போகணும், எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதில் ஒன்று கூட நோவா என்ன செய்யலை, மிஸ் பண்ணல. எல்லாத்தையும் கரெக்டாக அவன் செய்து முடித்தான். கட்டளை இட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அது முக்கியம். நம்ம பைபிளுக்கு கீழ் வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறோமா? இல்லை. ஏதாவது ஒன்றுக்கு கீழ்ப்படுகிறோம், அப்புறம் ஒன்றுக்கு ஏசப்பா இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் மன்னிச்சிருங்க, இதில் மட்டும் நீ ரிலாக்ஸ்டாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறோம். திரும்ப மற்றொன்றுக்கு கீழ்ப்படுகிறோம், இன்னொரு காரியத்தில் விட்டுடுறோம். இப்படி இருக்கிறதுனால கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பார்க்க முடியலை. ஆனால் கர்த்தர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அதன்படியெல்லாம் செய்தால் எப்படி நோவாவின் குடும்பம்
பேழைக்குள் வைத்து காக்கப்பட்டு அந்த ஜல பிரளயத்தில் உலகமே அழிந்த பொழுது இந்த ஒரு குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது போல கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்மை மட்டும் பாதுகாக்க மாட்டார், நம்முடைய குடும்பமாக பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பேழைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையின்படி இரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த பேழைக்குள்ள யார் யாரெல்லாம் வர்றோமோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. நீங்க ஒரு ஆள் கர்த்தரை விசுவாசித்தா ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமே. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர். இந்த ஒரே ஒரு நோவாதான் கீழ்ப்படிந்தான், அவனுடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் முழு குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆனால் அதற்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக ஒரு மனிதனை பார்த்தோமே ஆனால் சவுல் ராஜா. கர்த்தர் அவனை அவ்வளவா தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக அவனை ராஜாவாக உயர்த்தி வைத்தார். கழுதையை தேடப்போன ஒரு மனிதன், பென்யமின் கோத்திரத்தில், அதுவும் சின்ன ஒரு கோத்திரத்தில், மிகவும் கஷ்டமான ஒரு குடும்பத்தில், அவன் சொல்லும்போது சொல்லுவான், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் இந்த சவுல். எளிமையான ஒரு மனுஷனை கர்த்தர் தூக்கி எடுத்து ராஜாவா அபிஷேகம் பண்ணி அவனை உயர்த்தி வைத்து நீ கீழ்ப்படி என்று சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படியவில்லை. எல்லா முதல் தரமான காரியங்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் நீ அழித்து விட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் அழித்து போட மனதில்லாமல் அந்த ஆடு மாடுகளை எல்லாம் அவன் வச்சிருந்தான். கேட்டா பலி செலுத்தணும்னு பொய் சொல்லிட்டான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே நல்லது. ஆமேன். செவி கொடுத்தலே நல்லது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை ராஜாவா இராதபடிக்கு தள்ளினார். மாத்திரமல்ல, அவன் மட்டும்தானே செத்து போயிருக்கணும். பார்த்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே செத்து போயிட்டான். யோனத்தான், ஒரு பாவம் அறியாத யோனத்தான், தாவீதை சிநேகித்த யோனத்தான், அவனும் மரித்து போனான். காரணம் தகப்பனுடைய கீழ்ப்படியாமை. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவனுடைய மகளுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் இருந்துச்சு. கடைசியில் ஒரு பஞ்சம் வந்த பொழுது சவுலின் வீட்டார் அனைவரையும் 7 பேரை தூக்கி போட்டாங்க. அப்போ முழு குடும்பமும் அழிஞ்சு போச்சு. அது எவ்வளோ பெரிய வேதனை பார்த்தீங்கன்னா. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை முழு குடும்பத்தையும் அழிச்சு போட்டுச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தா நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், காக்கப்படும். நம்ம கீழ்ப்படியாவிட்டால் நம்முடைய குடும்பம் நிச்சயமாக அழிந்து போயிடும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இவர்களெல்லாம் நமக்கு அடையாளமாக கர்த்தர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார், எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது என்று. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 2:5. அவருடைய வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். இந்த கல்யாண வீட்டில் அவருடைய தாய் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமேன். வேற ஒன்றுமே சொல்லலை. இந்த கானா ஊர் கல்யாண வீட்டில் ஏசப்பாவும் வந்திருந்தார், மரியாளும் வந்திருந்தார். இயேசு அது வரைக்கும் எந்த அற்புதமும் செய்யவில்லை. ஆகவே எல்லாரும் போய் மரியாளிடத்தில் போய் சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைவுபட்டு போச்சு கல்யாண வீட்டில். அப்போ மரியாள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவை காண்பித்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமேன். ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அந்த முழு கல்யாண வீட்டிலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். குறைவுகள் நிறைவானது. நல்ல திராட்சை ரசம், முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கானா ஊரில் கல்யாண வீட்டில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் குறைவுபட்டு இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் குறைவுபட்டு இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் குறைவுபட்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட குறைவுகள் வந்தாலும் ஏசப்பாட்ட சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் குறைவுகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும்போது நானும் என்னுடைய கணவரும் இணைந்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் பைபிள் வாசிப்பது வழக்கம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ உணர்த்துகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது
அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றத்தை கத்தர் கொடுத்து குடும்பத்தில் சந்தோஷத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலையும் எப்பொழுதெல்லாம் குறைவுகள் வேதனைகள் குடும்ப வாழ்க்கையில் வருதோ ஏசப்பாட்ட முதல்ல சொல்லிடுங்க. அப்புறம் பைபிள் படிங்க. பைபிள் வாசிக்கும் போது கத்தர் சில காரியங்களை நமக்கு உணர்த்துவார். இந்த காரியத்தை நீ செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி அவர் உணர்த்துகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒட்டகங்கள் வர கண்டான். பிரியமானவர்களே, இதில் நமக்கு தெரிந்த ஒரு மனிதன் யாரு? ஈசாக்கு. இந்த ஈசாக்கு சாயங்காலம் ஆனாலே இவனுக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு. என்னது? தியானம் பண்ணுறது வழக்கம். அன்னைக்கு மட்டும் வந்தான் கிடையாது, அவன் சாயங்கால வேளை ஆனாலே தியானம் பண்ணுவதற்காக வெளியில் வருவது வழக்கம். இவன் நன்றாக தியானம் பண்ணினபடியினால அந்த நேரத்தில் கத்தர் அவனுக்கென்று ஒரு ஏற்ற துணையாக ரெபெக்காளை கத்தர் கொண்டு வந்தார். ஆமென். ஒட்டகங்கள் மேலே ரெபெக்காள் வருகிறதை பார்க்கிறான். 67ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமென். தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணின ஈசாக்குக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தார். அந்த மனைவி எப்படிப்பட்டவள்? இவனுடைய துக்கம் நீங்கி ஆறுதல் அடையக்கூடிய அளவுக்கு ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல பெண். ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், இது பெண்கள் எப்படி இருக்கணும்? ஒரு கணவனுக்கு துக்கத்தை உண்டாக்குறவர்களாக அல்ல, துக்கத்தை நீக்கி ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஒரு மனைவிக்கு அடையாளம். இந்த ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அவரை தியானித்தபடியினால தான் நான் நிச்சயமாக சொல்லுவேன் அவனுக்கு ஒரு அருமையான ஒரு ரெபெக்காளை கத்தர் கொடுத்தா. ஹல்லேலூயா. வாலிபர்கள் சிலர் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் கூட யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீங்களோ கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஈசாக்குக்கு ஒரு நல்ல ரெபெக்காளை கொடுத்து அவனை ஆறுதல் அடைய செய்வாரே ஆனால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணைகளை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொண்டு வருவார். எப்பொழுது அவர்கள் நல்ல வேத வசனங்களை முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசித்து தியானிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அப்போ குடும்ப வாழ்க்கை நல்ல ரெகுலர் மெடிடேஷன் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கர்த்தர் சமாதானத்தையும் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஆண்டவர் சொல்லுகிறார், சகேயுவே, நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த சகேயு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சகேயு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனுடைய வீட்டில் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ள இறங்கி வந்தார். காரணம் சகேயுடைய கீழ்ப்படிதல். சகேயு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை அழைத்து கொண்டு வந்தபடியினால சகேயுவின் வீட்டுக்குள்ள ஆண்டவர் பிரவேசித்து அவனுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவனை ரட்சித்து ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். ஒரு மனிதனுடைய, ஏற்கனவே சொன்னது போல, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினால ஒரு முழு குடும்பத்துக்கும் ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிப்பு மாத்திரம் இல்லை, அந்த குடும்பத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுக்கிறார்.
ஏனென்றால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நீ சொல்லு, என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சக்கையு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததுனால ரட்சிப்பின் சந்தோஷம் மட்டும் கிடையாது, எல்லா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த சக்கையுவின் வீட்டில் கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு நம்ம தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே இந்த வேத வசனங்களை நான் வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நான் நடக்கணும். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் நான் சொல்லி நேரமாயிட்டு நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் மட்டும் வாசிப்போம். எபேசியர் 5:25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு புருஷர்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். நம்முடைய குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா ஆண்டவர் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று தான் புருஷர்கள் என்ன செய்ய வேண்டும், மனைவிகளில் அன்பு கூற வேண்டும். ஆமென். 28ஆம் வசனம், எபேசியர் 5:28. தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவது எப்படி கூற வேண்டும், சொந்த ஒரு சரீரத்தை போல பாவித்து. ஆமென். அடுத்தது 29ஆம் வசனம், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். தன்னுடைய மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். ஆமென். கணவர், அதாவது சொல்லுவாங்க புருஷ லட்சணமே வேலை தான், அப்போ சம்பாத்தியம் தான். வேலைக்கு போக வேண்டும், வேலைக்கு போய் சம்பாதித்து தன்னுடைய மனைவி என்ன செய்ய வேண்டும், போஷித்து காப்பாற்ற வேண்டும். குடும்பத்துக்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் போஷித்து காப்பாற்ற வேண்டும். 33ஆம் வசனம், எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில். திரும்பவும் அதே தான், அன்பு கூறணும். மெயின் பார்த்தீங்கன்னா மனைவியில் அன்பு கூறணும். மனைவியை தான் அன்பு கூறாமல் இருப்போமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கணவர்கள் குடும்பங்களில் மனைவிகளில் அன்பு கூறுறது கிடையாது. தன்னை நேசிக்கிறது போல மனைவியை நேசிக்கிறது கிடையாது. மனைவி சாப்பிட்டாளா, படுத்திருக்காளா, என்ன விஷயம், உடம்பு சரியில்லையா, அதெல்லாம் கவலை இல்லை, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, அவ்வளோதான். அதே இது தான் பலவீனம் வந்தால் எப்படி படுத்திருப்பாங்க இல்லையா? படுத்திருந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, மனைவிகள், நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சரீரத்தில் பலவீனப்பட்டு வீட்டில் படுத்திருந்தா ஏன்னு கேட்குறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும் என்ன செஞ்சாகணும், செஞ்சு போடணும். அப்படிப்பட்ட கணவர்களாக இல்லாமல் தன்னுடைய மனைவியை நேசித்து அன்பு கூர்ந்து போஷித்து காப்பாற்றி அவளை ஆசீர்வதிக்கிற ஒரு கணவனாக இருக்கணும். அதே வேளையில் மனைவிகளுக்கு அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, மனைவிகளே உங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். கணவர் அன்பு கூறணும், மனைவிகள் கீழ்ப்படியணும். சில சமயங்களில் இது மாறும்போது குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் இல்லையா? எப்பொழுதுமே மனைவிகள் கீழ்ப்படியணும். அதுக்காக நீ கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், நீ என் காலுக்கு கீழே அப்படி போட்டு நசுக்கக்கூடாது. நீங்கள் அன்பு கூர்ந்தா, கணவர்கள் அன்பு கூர்ந்தால் மனைவிகளுக்கு கீழ்ப்படுகிறது எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். அன்பு கூறாட்டா கீழ்ப்படுகிறது, இந்த மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா, எப்போ பார்த்தாலும் அன்பாவே பேச மாட்டேங்கிறார் அப்படி சொல்லுவான். இதே இது அன்பாக இருந்தால் என்ன சொன்னாலும் இதோ வந்துட்டேன் இதை செஞ்சிடுறேன் இல்லையா? அப்போ இதுதான் குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரம். இந்த வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படியாவிட்டால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரொம்ப நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. எபேசியர் மனைவிகளுக்கு சொல்லப்பட்ட காரியம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 33ஆம் வசனம். புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். கடைசி வசனம், புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க. மீகாள் தன்னுடைய இருதயத்தில் தான் கணவனை என்ன செஞ்சா, அவமதிச்சா. கடைசியில் என்ன நடந்துச்சு, மரண பரியந்தம் குழந்தை இல்லாமல் போயிருச்சு. அப்போ சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய கணவரை இருதயத்திலையும் பயபக்தியாக இருக்கணும்,
சிலர் முன்னாடி அப்படி நடுங்கிற மாதிரி பண்ணுவாங்க, உள்ள அவர் போன உடனே போடா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இருக்கக்கூடாது, பயபக்தியாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு கணவனை நம்மை விட மேலானவர்களாக நம்ம நினைத்து, எப்போ பயபக்தி வரும்? கீழே இருக்கிறவங்கள பார்த்து பயபக்தி வருமா? மேலே யாராவது ஒரு கொஞ்சம் நம்மளை விட தகுதியில், அதனால தான் சொல்லுவாங்க பெரியவங்க ஒரு 5 வருஷமாவது குறைஞ்சது வயசுக்கு பெரியவங்களாக இருந்தால் தான் என்ன செய்வாங்க, மதிப்பாங்க. இன்றைக்கி பிள்ளைகள் அப்படி வயசெல்லாம் ரொம்ப குறைய அவங்க எப்படி ஆயிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகி வாடா போடான்னு பேசி பேரை சொல்லி கூப்பிட்டு கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னே தெரியலை. ஆனால் கணவரிடத்தில் பயபக்தியாக இருக்கணும். இங்கே வந்திருக்கவங்க யாரெல்லாம் வயசானவங்க வந்திருக்கிறதுனால நீங்கள் யாரும் புருஷனை வாடா போடணும் கூப்பிட மாட்டீங்க, பேரை சொல்லியும் கூப்பிட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நாளைக்கு நம்முடைய பிள்ளைங்க வளர்ந்து வரும் பொழுது ஹாய் அப்படி இப்படின்னு பேரை சொல்லிலாம் கூப்பிடும் பொழுது சொல்லி கொடுக்கணும். இப்படி சொல்லக்கூடாது, இப்படி கூப்பிடக்கூடாது, பயபக்தியாக இருக்கணும், சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய தாய்மார் சொல்லி கொடுக்காததுனால தான் இன்றைக்கி குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள். கணவனுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும், ஏன் பயபக்தியாக இருக்கணும்? பைபிள் சொல்லுது பயபக்தியாக இருக்கணும், பைபிள் சொல்லுது கீழ்ப்படியணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. படிப்பு, பதவி, வயசு, அந்தஸ்து, பணம் இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. பைபிள் சொல்லுது கீழ்ப்படியணும், பைபிள் சொல்லுது பயபக்தியாக இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், வசனத்தின்படி வாழும் பொழுது. அதே போல் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். அவங்க என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிந்தால் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அதே வேளையில் பெற்றோரை குறித்து, பிதாக்களை குறித்து 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை கீழ்ப்படிய வைக்கணும், உண்மைதான். அதற்காக நீங்களும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. பிள்ளைகள் கோபப்படுற அளவுக்கு பிதாக்கள் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக அன்பா, கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிச்சு, அன்பாக இருக்க நேரத்தில் அன்பாக இருந்தால் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக கீழ்ப்படிவாங்க. ஆமேன். எப்போவுமே ஒரு ட்ரில் மாஸ்டர் மாதிரி கையில் கம்பு வச்சுட்டு விரட்டிகிட்டே இருந்தால் நம்ம முன்னாடி கீழ்ப்படிவாங்க, இருதயம் கீழ்ப்படியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க சரீரத்தில், ஆனால் இருதயம் எங்கே இருந்துச்சு, எகிப்தில் தான் இருந்துச்சு. அது மாதிரி தான் நம்ம ரொம்ப கோவப்படுத்திட்டு இருந்தால் வெளியில் பார்த்தா நமக்கு கீழ்ப்படுகிறது மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் நம்மளை திட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் எல்லாவற்றிலும் ஞானமாய் நடக்கணும்னா பைபிள் படி வாழ்ந்தா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய காரியங்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்கள், ஒருவருக்கொருவர் ஒப்பு கொடுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல மன்னியுங்கள், ஒரு ஏக சிந்தையாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்படியெல்லாம் காரியங்களை வாசிக்கும் பொழுது நம்ம இதன்படி நடந்தா நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்வார், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் வரக்கூடாது. ஆனால் ஒரு பெண் சொன்னால், திருமணமாகி கல்யாணம் பண்ணி கணவர் வீட்டுக்கு போனால் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா கோபம் வருது கணவனுக்கு. சரி, கோவப்பட்டால் கூட பரவாயில்ல, 2 அடி அடிச்சிட்டா கூட பரவாயில்ல, வாயிலேருந்து கெட்ட வார்த்தையாக வருது. எங்கள் வீட்டிலலாம் அம்மா அப்பாலாம் இப்படி கெட்ட வார்த்தையே பேசுனதில்லை, ஆனால் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு எப்படி வாழணும்னு தோணுமா? என்னடா இது, காது கொடுத்து கேட்க முடியாது. அன்பான வார்த்தை பேசுவார்னு போனால் கெட்ட வார்த்தை. பைபிள் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணிடுங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஆமேன். சனியனே, நாய, பேய, இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகளும் இதுவும் கெட்ட வார்த்தைகள் தான், பேச மாட்டேன். ஆமேன். அப்புறம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. கோபம் வரும், மனுஷனாக இருந்தால் கோபம் வரும், அது ஒரு சுபாவம். ஆனால் சுபாவம் இருக்கலாம், அதில் சுபாவத்தில் பாவம் இருக்கக்கூடாது. சரியா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அப்போ கோபம் கொண்டால் பாவம் செய்யக்கூடாதுன்னா, கோபம் வந்தால் கெட்ட வார்த்தை போடக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, பாத்திரங்களை தூக்கி டமால்னு வீசக்கூடாது. கணவன் மேலே இருக்கிற கோபத்தை பிள்ளைகளை போட்டு சாத்து நான்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணேன். என் மகன் வாங்காத அடியே கிடையாது. என்ன கோபம், யார் மேலே கோபமோ அடிப்படுறது முதல் நாள் அவனாக தான் இருப்பான். அப்போ தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க,
நீ அடிக்க 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 உன் பிள்ளை ரொம்ப குட்டியாக நறுங்கி போயிடுவான், வளர மாட்டான், அப்புறம் நீ பின்னாடி கஷ்டப்படுவேன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் தான் நான் விட்டேன். அது கூட விடலை, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகு, பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் இந்த வசனத்தை சொல்கிறோமே, நம்ம அதன்படி நடக்கணுமே அப்படி சொல்லி மாற ஆரம்பித்தேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய உங்கள் கோபத்தை பிள்ளைகள் மேலே காட்டாதீங்க, உங்களுடைய எரிச்சலை மற்றவங்க மேலே காட்டாதீங்க. குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனையை தூக்கிட்டு வேலை ஸ்தலத்தில் போய் அங்கே போய் உங்கள் பிரச்சனையை காட்டாதீங்க. வேலை ஸ்தலத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், அந்த கோபத்தை கொண்டு வந்து வீட்டில் காட்டாதீங்க. எப்போவுமே நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்புறம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் கோபம், கணவன் மனைவிக்கிடையே சண்டை வரலாம், ஆனால் எத்தனை நாள் போகக்கூடாது? எத்தனை நாள் போகக்கூடாது அந்த சண்டை? ஒரு நாள் கூட போகக்கூடாது, அதிகமாகக்கூடாது, ராத்திரிக்கு மேலே போகக்கூடாது. அது ஆண்டவர் சொல்ற, சூரியன் அஸ்தமிக்கும் முன் உன் கோபம் தனிய கடவுது. ஒரு நாள் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாரி, மன்னிச்சுக்கோங்க, தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, வெறுத்துறாதீங்க அப்படி நீங்கள் பேசி ஒருவரோடொருவர் மன்னிப்பு கேட்குறதுல தப்பே கிடையாது. கணவன் மனைவிக்கிடையே எந்த அளவுக்கு சாரிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி தணிஞ்சிடணும். மூஞ்சை தூக்கிட்டு போகிறது, பாத்திரத்தை தூக்கி போட்டு அடிக்கிறது, திரும்பி படுத்துக்கிறது, கவனிக்காமல் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்குது, நீங்களே சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். உங்கள் கோபத்தை உங்கள் சாப்பாட்டில் காட்டாதீங்க, உங்களுடைய குடும்பத்தில் காட்டாதீங்க, உங்களுடைய ஆக்ஷனில் காட்டாதீங்க, முகத்தில் காட்டாதீங்க. எல்லாத்தையும் நீக்கிட்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் பொழுது, திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஆமேன். கடைசியாக ஒரே ஒரு காரியம், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19, 21 வசனம். 19, 20, 21. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை அதன்படி நடக்கணும்னா நம்முடைய இருதயத்தில் பதித்து வைக்கணும், ஆத்துமாவில் பதித்து வைக்கணும், நம்முடைய கைகளில் அடையாளமாய் கட்டணும். அப்போ நம்ம கரங்களில் வேதத்தை தூக்கிட்டு போனாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். நம்முடைய கண்களின் நடுவே ஞாபக குறினா நம்முடைய சிந்தையில் ஞாபகப்படுத்தணும். அந்த வார்த்தைகளை, வாசித்த வார்த்தைகள், தியானித்த வார்த்தைகள், எந்த வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியணும், எதன்படி செய்யணும் என்பதை அடிக்கடி திங்க் பண்ணணும். அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை உபதேசிக்க வேண்டும். ஆமேன். பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு வார்த்தைகளை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைங்க அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பாங்க. ஒருவேளை சில சமயங்களில் வாலிப பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க, ஆனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது, இந்த வசனத்தின்படி நடக்கணும் சொல்லிட்டீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த வார்த்தை அவர்களோடு இருதயத்தில் பேசும். ஆமேன். பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொண்டிருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே பேசுவீர்களாக. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு நடக்கவே டைமே இல்லைல்ல, டைமே இல்லை, இதை யோசிக்கிறதே இல்லை. எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை வாசிங்க, இருதயத்தில் பதிச்சு வைங்க, சிந்தையில் அடிக்கடி நினைவு கூறுங்க, கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் எழும்பும்போது, படுக்கும்போது, நடக்கும்போது, போகும்போது இதை குறித்தே பேசி கொண்டிருப்பீர்களாக. வீட்டில் நிலைக்கால்களில் வசனத்தை எழுதுங்க. அப்போது வசனங்களெல்லாம் ஸ்டிக்கர் வாங்கி என்ன செய்யலாம், வசனங்களை நிறைய பீரோவில் வசனத்தை எல்லாத்துலேயும் ஒட்டி வைங்க, நிறைய ஒட்டி வைங்க. நிறைய வசன போர்டு வாங்கி வீட்டில் மாட்டி வைங்க. வாடகை வீடுன்னா கொஞ்சம் கஷ்டம், ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, அதனால் கஷ்டம். ஆனால் நீங்கள் சொந்த வீடாக இருக்கிறவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வசனங்களை வாங்கி 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 மாட்டுறீங்களோ, இது பைபிள் படி,
இப்போ நடந்துட்டுருக்கோம், திடீர்னு நம்ம பார்ப்போம் ஒரு பிரச்சனையில் வேதனையில் அப்படி நடப்போம். அப்போ அந்த வசனம் நமக்கு வழிகாட்டும், அந்த வசனம் நம்மை ஆறுதல் படுத்தும், அந்த வசனம் நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஒரு பலனையும் நமக்கு தரும். ஆமேன், ஹல்லேலூயா. பீரோவில் நம்ம ஒட்டி வச்சுருந்தா கண்டிப்பாக பீரோவை ஒரு நாளைக்கு ஒரு முறையாக திறப்போம் இல்லையா? திறக்கும்போது அந்த வசனம் நம்மோடு பேசும். ஆமேன், ஹல்லேலூயா. பாத்ரூம் போகும்போது அந்த வாசலில் ஒட்டி வைங்க, வீட்டு வாசலில் நிலைக்கால்களில் எல்லாம் ஒட்டி வைங்க. அசிங்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த அளவுக்கு நீங்கள் ஒட்டி வைங்க. பைபிள் சொல்லுது ஒட்டி வைக்கிறேன், அவ்வளோதான். அதை போகும்போதும் வரும்பொழுதும் பார்க்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் அதை குறித்து சிந்திக்கும் பொழுதும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆபிரகாமுக்கு நான் செய்ய போவதை மறைப்பேனோ? ஏன் அப்படின்னா, அவன் என்னுடைய வார்த்தைகளில் காத்து நடவுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். இது ஆதியாகமம் 18:19 இருக்குது. இந்த வசனத்தை வீட்டில் போய் நீங்கள் தயவு செஞ்சு படிங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் சொல்லுவான், இந்த வார்த்தைகளை காத்து நடவுங்கள் என்று ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான் என்று கர்த்தர் அவனை நம்பி சீக்ரெட்லாம் சொல்கிறார். அப்போ நம்முடைய பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு மறைக்க மாட்டார். நம்முடைய குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் சத்துரு ஒருவேளை வஞ்சிப்பான், அதை கூட ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை நிச்சயமாக ஒரு பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையின்படி நடக்கிறவங்க, அந்த வார்த்தையில் தியானமாக இருக்கிறவங்க, வார்த்தையில் பிரியமாக இருக்கிறவங்க, அதை எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டு இருக்கிறவங்க, அதை பற்றி பிள்ளைகளுக்கு பேசுகிறவங்க, அதன்படி கீழ்ப்படுகிறவங்க, அத்தனை பேருடைய குடும்பத்திலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமேன். நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அதற்கு முக்கியமான காரியம் வேத வசனங்கள். ஆமேன். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நின்று நம்முடைய குடும்பத்தில், ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நம்ம இதுவரைக்கும் நாங்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இனிமேல் நான் முக்கியத்துவம் கொடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையில் தானே வாழ்க்கை இருக்குப்பா, இந்த வார்த்தையில் தானே குடும்ப வாழ்க்கை இருக்குது, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வசனத்துக்கு நடுங்குவோம் ஆண்டவரே, வசனத்தை வாசிப்போம், வசனத்தை நேசிப்போம், அதில் பிரியமாக இருப்போம் ஆண்டவரே. வசனத்தின்படி வாழ்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்துக்கு நடுங்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. கணவன் மனைவி ஆசீர்வதிங்கப்பா, பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நாங்கள் சந்தோஷமாய் வாழணும் ஆண்டவரே. எங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் எங்கள் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக ராஜா. உடைய வசனத்துக்கு நடுங்கி வசனத்தின் படி வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது என்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீர் அல்லவா? ஆசீர்வதிங்கப்பா, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. கணவன் மனைவி ஆண்டவரே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவுபாடு உண்டானால் மன்னித்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து உம்முடைய கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய வசனத்துக்கு நடுங்கி அதன்படி வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாளிலிருந்து நீ உண்டாக்குவீராக ராஜா. ஒருவேளை யார் குடும்பத்தில் ஆவது கஷ்டங்கள், வேதனைகள், ஆண்டவரே பிரிவினைகள், சமாதான குறைவுகள் இருந்தால் இப்பொழுதே உம்முடைய வல்லமை இந்த குடும்பங்களுக்குள் இறங்கி வரட்டும் அப்பா. குடும்பங்களை இணைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, புத்தி உள்ள ஸ்திரீயாக, ஞானமுள்ள மனுஷனாக குடும்பத்தை கட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. பிரிவினை நாவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. கீழ்ப்படியாத மனைவிகள் கீழ்ப்படிவார்களாக. அன்பு கூறாத கணவர்கள் அன்பு கூறட்டும் அப்பா.
கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படியட்டும் அப்பா. எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோராகி எங்களுக்கு கீழ்ப்படியட்டும் அப்பா. ஆண்டவரே அவர்களே உம்முடைய பாதையில் அவர்கள் வளரட்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பெற்றோராகிய நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை கோபம் ஊட்டாதபடிக்கு உடைய வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்தால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி உமக்கு சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் எல்லாம் நிரம்பி வழிவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வருவீராக ராஜா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடுவீராக ராஜா. ஆண்டவரே, குடும்பத்துல வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக ராஜா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத கணவரை கர்த்தர் ரட்சிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடிகார கணவனை கர்த்தர் சந்திப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கீழ்ப்படியாத மனைவியை கர்த்தர் சந்திப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை, இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.